வணக்கம். மார்க்கெட் உப்புச்சப்பு இல்லாத ஓடிட்டு இருக்கு லாஸ்ட் 3 டேஸாவே. நேற்று +47, இன்னைக்கு +35. இன்ட்ராடே ஸ்விங்கு நேற்று 235, இன்னைக்கு 165. மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அண்ட் எங்கே போகணுன்றது தெரியாது. இந்தியாவோட மேக்ரோ ரைட், மெயின் டேட்டாஸ் எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது. இன்டர்நேஷ்னல் டேட்டாஸ் ஒரு ஆட்டம் இருக்குது. யூரோப் உங்களுக்கே தெரியும், ரொம்ப நாள் ஐசியூவில் இருக்குது. ஜப்பான் இப்படி அப்படின்னு ஏஞ்சிட்டு இருக்கு. பட் அவங்க இன்டர்னலி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. கொரியாலையும் அதே ப்ராப்ளம் தான். ரஷ்யா கேட்க வேணாம், உங்களுக்கு தெரியும். மிடில் ஈஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். யூஎஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். அண்ட் இருக்கிறது எக்கனாமிக்கல் இஷ்யூஸ். ஏற்கனவே இந்த வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ அதுக்கு மேலே மற்ற இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. மெயின் இஷ்யூஸை அப்படி மறைவாக இருக்குது அண்ட் டைரக்ஷன்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யூஎஸ் ஈரான் வார் அதுவும் ஒரு சைடு அப்படி போட்டாச்சு. நீ பாட்டுக்கு என்ன வேணால் பண்ணுங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சைடு யுக்ரைன் ரஷ்யா வார் லாஸ்ட் 4.5 வருஷமாக போயிட்டுருக்கு. அதையும் அப்படி தூக்கி போட்டாச்சு. அவன் பொழப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் மெயினாக எல்லாருமே பார்க்குறது கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் லாங் டேர்ம்ன்றது அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட்ஸ் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன்ஸ் இல்லாத இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாதான்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு யூஎஸில். நம்ம ஊர் பற்றி பேசல. யூஎஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் இப்போ 6:10 ஆகுது. 6 மணிக்கு யூஎஸோட ஜாப்லெஸ் டேட்டாஸ் இருக்கு. கிளைம் போன தரையோட இந்த தர கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க. அதாவது போன தர 1,82,100 இவ்வளோ பேர் வாங்கினாங்க. இப்போ 1,80,500 பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ போன தர வாங்கினதோட இந்த தர கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க. அப்போனா எக்ஸ்ட்ரா நிறைய பேத்துக்கு வேலை கிடச்சிருக்கு. நிறையானா ஒன்றும் இல்லை, 500, 100, 200 தான் ஜாஸ்தி போயிருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி வெரி குட். அண்ட் அது உங்களுக்கு மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் இன்டோ இருக்கும். அண்ட் இது எல்லாமே ஒரு சைடு பாசிட்டிவ் நியூஸு. பட் குவாலிட்டி ஆஃப் ஜாப் அது ரொம்ப முக்கியம். குவாலிட்டி ஆஃப் ஜாப் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாமே. நம்ம ஊரில் நிறைய பேத்துக்கு வேலை போயிட்டுருக்குன்றோம். நிறைய பேத்துக்கு வேலை எங்கே போயிட்டுருக்கு? ஐடி ஜாப்ஸு, பேங்கிங் செக்டார்ஸு, ரீட்டைல் செக்டார்ஸில் எல்லாமே வேலை போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொன்று சைடு நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கெட்டு இதில் வேலை கிடச்சிட்டு இருக்குன்றாங்க. அப்போ இந்த ஜாப் லாஸ்க்கும் இந்த ஜாப் கிடச்சதுக்கும் ஈக்குவலண்ட் ஆகுமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் யூஎஸ்லேயும் நடந்துகிட்ருக்கு. மோர் ஆன் ஏ லோ லெவல் இதில் நிறைய ஜாப்ஸ் கிடச்சிட்ருக்கு. பட் ஹையர் லெவலில் மோர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. ரீப்ளேஸ்ட் பை ஏஐ ஆகிட்டுருக்கு. எவ்ரி கம்பெனி அவங்களோட பேஸ் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க செலவுகளை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்துட்ருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே ஓனர் அது மட்டும்தானே விருப்பப்படுவாங்க. ஸோ இதுக்கான எதிர்வொலி இருக்குது. ப்ளஸ் யூஎஸோட கடன், அதான் மேஜர் இஷ்யூஸ். அவங்க அதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை பற்றி இப்போ பேசுறது கிடையாது. சரி, மெயின் மேட்ரு என்ன? இன்னைக்கு நைட்டு யூஎஸோட ஃபெட் சேர்மேன் பேசுகிறாரு. ஸோ அவர் ஏதாச்சும் ஹிண்ட் கொடுப்பாரான்றது பார்க்கணும். நாளைக்கு காலையில் 6:30 மணி நம்ம ஊர் டைமுக்கு, ரைட், 6:30 மணிக்கு நம்ம ட்ரம்ப் பேசுகிறாரு. ஸோ இது ரெண்டுமே ஓரளவுக்கு மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் எந்த விதமான இப்போதைக்கு டைரக்ஷன்ஸ் கிடையாது அதர் தென் ஏர்னிங்ஸ். இந்தியா சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அண்ட் பாசிட்டிவ் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 1,90,000 crores ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் வெர்ஷன் 2 போன தர மொபைல் மேனுஃபேக்சரிங்ஸ் கொடுத்தாங்க. அசம்பிளிஸ் லைன் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்றது கொடுத்தாங்க. இந்த தர வெர்ஷன் 2ல் அசம்பிளி லைன் ப்ளஸ் காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் சிப் டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ போன தர ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்தாங்க. இந்த தர மோர் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு விதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எ சூப்பர் டூப்பர் சக்ஸஸ். இந்தியாவில் வெர்ஷன் 1 ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் வெர்ஷன் 1 கொடுத்தது வித் மொபைல் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. உங்களுக்கு தெரியும், வி பிகேம் வேர்ல்ட்ஸ் நம்பர் 2 மொபைல் அசம்பிளி. பட் என்னன்னா வேல்யூ எடிஷன்ஸ் கிடையாது. நம்ம மோர் ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர் டெக்னாலஜிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாட் ஓன்லி ஏ தாய்வான் கம்பெனி ஆர் கொரியன் கம்பெனி, இந்தியன் கம்பெனிஸ் அதில் ஷைன் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபாக்ஸ்கான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 அசம்பிளி லைன். இன்றைக்கி ஃபாக்ஸ்கானை இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ்
ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஃபாக்ஸ்கானுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. அண்ட் பெரிய லெவலில் வந்து தே ஆர் பிகம் நம்பர் 1 ஆப்பிள் அசம்பிளி. இப்போ டாட்டாவோட மற்ற குரூப்ஸ் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ மொபைல் ஃபோன்ஸோட எஸ்பெஷலி ஆப்பிள் மொபைலோட அந்த கவர் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். இன்னொன்று கம்பெனிஸ் வந்து இப்போ சிப் மேனுஃபேக்சரிங்கான வேலை நடந்துகிட்ருக்கு, அது உள்ளே வரும். காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங்ஸ்க்கு உள்ளே வருது. ஸோ இது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மோர் ஆஃப் வேல்யூ அடிஷன்ஸ் உள்ளே வர ஆரம்பிக்கும். இனிஷியலாக ஸ்க்ரூ ட்ரைவர் பிடிக்க ஆரம்பித்தோம் அண்ட் அசம்பிள் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ஒன்றா காம்பனன்ட்ஸ் உள்ளே வருது. அண்ட் இந்த காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங்ஸ் பெரிய லெவலில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பெரிய பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி டேட்டில் வந்து டாட்டா குரூப்க்கு வந்து ஒரு $10 billion ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. ஒரு 80,000-90,000 crores ஆர் 1 lakh crores ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. பெரிய அமௌண்ட்டாக பெரிய அமௌண்ட். பட் அந்த குரூப்க்கு இது வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது. அண்ட் அவங்க தான் வந்து இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இதே மாதிரி அதானி கேன் கம், ரிலையன்ஸ் கேன் கம், L&T கேன் கம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் வந்து அபவுட் 18,000 crores L&Tயும் அசம்பிளி யூனிட் வந்து போடுறாங்க. இப்போ எப்படி டிக்ஸான் வந்து பெரிய லெவலில் வந்து அசம்பிளி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்களோ, இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து க்ளோஸ் அபவுட் 6% அப்பானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இது தான். இந்த இன்சென்டிவ்ஸ் வரனால விவோ ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. இதனால் ஒரு பெரிய இன்சென்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் இருக்குது. இதே மாதிரி தான் L&Tயோட அசம்பிளி யூனிட்க்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிக் ஹவுசஸ் லைக் அதானி ஆகட்டும், அம்பானி குரூப் ஆகட்டும், இல்லை நம்ம வந்து JSW குரூப் ஆகட்டும், இல்லை டாடா குரூப் ஏற்கனவே வந்துருச்சு, L&T இருக்குது. இது மாதிரி பெரிய பெரிய குரூப்ஸ் எல்லாமே வந்து இது மாதிரி அசம்பிளி லைனில் பெரிய லெவலில் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது வித் வேல்யூ அடிஷன்ஸ். அடுத்த வேல்யூ அடிஷன்ஸ் வரும்போதும் எலக்ட்ரானிக் காம்பனண்ட் ஆர் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் பெரிய லெவலில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எடுத்து பாருங்களேன், ஆஃப்டர் கோல்டு அண்ட் ஆயில்க்கு அடுத்தபடியாக நம்ம பெருசாக இம்போர்ட் பண்ணுறது வந்து இதுதான். ஸோ இது வந்து வெர்ஷன் 1 வாஸ் அ சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஸ்டோரி. வெர்ஷன் 2 வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது ஒரு சைடு இருக்குது. இதே மாதிரி தான் அடுத்த இன்சென்டிவ்ஸும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, மெயின்லி ஃபார் API மேனுஃபேக்சரிங். ஃபார்மாவில் வந்து இந்தியா இஸ் அ வேர்ல்ட் லீடர், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கான ரா மெட்டீரியல் APIன்னு ரைட், அந்த பல்க் ட்ரக் ரா மெட்டீரியல் வந்து நம்ம 70 to 80% வந்து சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொரோனா சமயத்தில் தான் இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் அப்படி அரிக்க ஆரம்பிச்சிச்சு அண்ட் தே ஸ்டார்டட் டூயிங் மேனுஃபேக்சரிங். இந்தியாவில் இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு வி ஹவ் டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் தட் அண்ட் இந்தியாவுக்கு உள்ளாரே அது மேனுஃபேக்சரிங்ஸ் ஆகுது. பட் ஸ்டில் ஒரு 35-40% இன்னமும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். லெட்ஸ் ப்ரே that we are able to do that. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இம்போர்ட் பண்ணுறதை வந்து நம்ம ஓன் ரைட், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஓன் கன்சம்ஷனுக்கு வந்து நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்தாவே வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதே மாதிரி தான் இன்னொன்று ஒரு விஷயம், நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்க்கான வீல்ஸ் இருக்குல்ல, அந்த வீல்ஸை வந்து நம்ம யுக்ரைன்லேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். யுக்ரைன்லேருந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ப்ளஸ் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் இட் டு யூரோப். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போதும் என்ன அட்வான்டேஜ், மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம ஊரில் வேலை வாய்ப்புன்றது ஒன்று இருக்குது, ஃபாரெக்ஸ் ரிசர்வ், நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்மள்கிட்ட காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்போ நேச்சுரலி அவர் கரன்சி பிகம் ஸ்ட்ராங்கர். இதெல்லாம் ஏன் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? டெஃபினட்டாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும், மற்ற நாடுகளை விடுங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் எ வெரி ஸ்ட்ராங் லாங் டேர்ம் ஸ்டோரி ரைட். இந்த பங்களாதேஷோ இல்லை ஸ்ரீலங்காவோ இல்லை நேபாள் கூட அந்த சின்ன தகராறுலாம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் எ டைம் பாஸ். பட் மெயின் பிக்சர் வந்து நம்மளது வந்து சூப்பர் டூப்பராக இருக்குன்றதுக்கோசரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எஸ், ஷார்ட் டேர்ம் கிராஷ் வந்தாலும் இந்த டிஃபிகல்ட் பீரியட், அடுத்த ஒரு 1-2 years டிஃபிகல்ட் பீரியடை நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். அட் தி எண்ட் ஆஃப் தட் பீரியட் வந்து டெஃபினெட்லி இட் வில் பி அ குட் ஸ்டோரி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் நல்ல ஸ்டாக்ஸ் வருதுன்னு சொன்னால் வீல் ஆல்வேஸ் டிஸ்கஸ் இன் தி சேனலில். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து 24,103. லாஸ்ட் 3 days-ஆகவே வந்து 24,000 வந்து உடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி மேலேயும் பெரிய லெவலில் போக மாட்டேங்குது. இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் வந்து 165 points அண்ட் டே ஹை வந்து 24,220. நான் சொல்கிறது எல்லாமே வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -13 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 450 points அண்ட் ப்ரீமியமில் இருக்கா? எஸ், சூப்பர் ப்ரீமியமில் இருக்குது.
240 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நான் வச்சுங்க ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் ஆக போகுது. நாளைக்கு ஒரு நாள் தானே ட்ரேடிங்கு. அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து அதாவது மார்க்கெட் வந்து ப்ரீமியமில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடிச்சிருக்கிறாங்க. ப்ரைவேட் செக்டர் பேங்க் வாஸ் ஷைனிங். அண்ட் டெக்ஸான் ஏற்கனவே நான் வந்து சொன்னேன் ஏன் இன்றைக்கி வந்து 5.4% மேலே போச்சுன்றது. ஏபிபியும் வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனி, நாட் பேரண்ட் கம்பெனி, அவங்களோட சப்சிட்ரிஸ் நிறைய வந்து ஒரு பல்க் ஆர்டர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதனால் 6.4% அப் ஆயிருக்கு. டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வந்து 10% அடிக்காத விட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஐசிஐசிஐயோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து 10.9% வந்து டவுன் பண்ணி விட்ருக்காங்க. நேற்று பத்தாஞ்சலி இன்றைக்கி இது. ஸோ டெய்லி நீங்கள் பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு F&O ஸ்டாக்ஸில் வந்து 8 to 10% வந்து அடிக்கிறாங்க. ஏதோ விளையாடுறாங்க, என்ன அதுன்றது நம்ம பேச வேண்டாம். இன்றைக்கி செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பரவலான விஷயந்தான். நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிக்கல் செக்டர் டிட் வெரி வெல் அண்ட் கீழே வந்து ஃபைனான்ஸ் செக்டர் டிட் வெரி பேட். அதுக்கு அடுத்தபடியாக டெக்ஸ்டைல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிச்சு. கீழே ரியாலிட்டிஸ் வந்து படு மோசமாக பண்ணிச்சு. ரியாலிட்டியில் ஆல்மோஸ்ட் எல்லாம் எக்ஸப்ட் ஃபார் லோடா நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே வந்து படு மோசமாக இருந்துச்சு. அண்ட் டெக்ஸ்டைல்ஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டெக்ஸ்டைல்ஸில் வந்து எல்லாமே நல்லா பண்ணிச்சு. எஸ்ஆர்எஃப் நேற்று வந்து சென்னையில் மணலி பக்கம் போயிருந்தோம். எஸ்ஆர்எஃப் ஃபேக்ட்ரியை பார்த்து வெளியில் நின்று கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு தான் வந்தோம். ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் தான் அவங்க. ஏன் டெக்ஸ்டைல்ஸில் போட்டு வச்சுருக்கிறாங்கன்றது தெரியாது. அதுக்கு யாராச்சும் ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ப்ராபப்ளி வில் ட்ரை டாக்கிங் ஆன் திஸ். இன்டர்நேஷ்னல் விஷயத்தை எல்லாத்தையுமே பேசியாச்சு. யூஎஸ் மார்க்கெட் மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. தே ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த டைரக்ஷன்ஸ். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா இப்படி அப்படி போயிட்டுருக்கு பர் கிராமுக்கு. இன்றைக்கி வந்து கோல்டு வந்து 24 கேரட் வந்து 14,575 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேத்தோட வந்து ஒரு 3000 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. 2,23,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட. ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் ஸ்டேபிளாக இருக்குது. 96 rupees 35 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்தியா விக்ஸ் வந்து ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது, சின்ன மாற்றங்கள் தான். இன்றைக்கி வந்து ஒரு 3% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. 12.88 பாயிண்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகி நிற்கிது. எஃப்ஐஐ டேட்டாஸ் இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் வரல. நேற்று வந்து எஃப்ஐஐஸ் வந்து 735 crores வந்து விற்றுருந்தாங்க. நம்ம ஆளுங்க வந்து 704 crores வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் வருதான்றது. அதுக்கு தந்தாப்புல வில் டிஸ்கஸ் ஆன் திஸ். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.